ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வருஷம் அதாவது 2024 குரூப் 4ல் நம்மளுக்கு கேட்டிருந்த கொஷின் ஆன்சர் அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள், வந்தால், பி வந்த, சி வந்து, டி வந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். அதாவது வந்து வந்தால் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், வினைமுற்று தொடர், எழுவாய் தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர். ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா பி எழுவாய் தொடர். இதுதான் வந்துட்டு கரெக்டான விடை. சரிங்களா? சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தான், எழுவாய் தொடர் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், கூலை எதுகை, கீழ்கதுவாய் எதுகை, ஒரு எதுகை, மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு டி, மேற்கதுவாய் எதுகை அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது பாருங்கள், இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, அதுக்குண்டான பொருள் வந்து கேட்டிருக்காங்க. ஏ அகன்ற உலகம், பி நீர்சூழ் உலகம், சி மலைசூழ் உலகம், டி மழை தரும் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு ஏ அகன்ற உலகம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். பழமொழியினை நிறைவு செய்க கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற வாக்கியம் என்னென்னா மரத்தை இலை காக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்குண்டான பழமொழியோட நிறைவு என்னென்னா மானத்தை பணம் காக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாடல் வரிகள் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு மோனே சொல்லை கண்டறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ, இப்படி இந்த பாடல் வரிகளில் மோனை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. மோனை அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், முதல் எழுத்து ஒன்றி வருது, அதாவது முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது தான் மோனை. ஸோ இதுக்கு வந்துட்டு பி நந்தவனம் நற்றமிழ், இதுதான் மோனை. அடுத்தது பாருங்கள், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா பயனற்ற செயல், பி வந்து தற்செயல் நிகழ்வு, சி தடையின்றி மிகுதியாக, டி வந்து என்னென்னா ஒற்றுமையின்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெல்லிக்காய் மூட்டையை வந்து கொட்டின அப்படின்னா எப்படி இருக்கும், ஒற்றுமை இல்லாமல் தானே இருக்கும். ஸோ அதுதான். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஸோ இது வந்து ஒரு விடை. இந்த விடைக்குண்டான வினாவை தான் நம்ம வந்து அமைக்கணும். அப்போது இதுக்கு உண்டான வினா என்னன்னு சொல்லி பாருங்கள். தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறது தான் சரியான வினா. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு, இந்த செந்தமிழ் அப்படிங்கிறத பிரித்து பாருங்களேன். செம்மை கூட்டல் தமிழ்னு எழுதுவோமா? ஸோ அப்போ செம்மை மை விகுதி வந்திருக்கு இல்லைங்களா, அதனால வந்து இது என்னென்னா பண்பு தொகை. ஸோ மை விகுதி வந்தால் அப்படின்னாலே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பண்பு தொகை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி இதுதான் வந்து இதுக்கு உண்டான சரியான விடை அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த கேள்வி. காவிய தரிசனம் அப்படின்ற நூலோட தமிழ் இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாறன் அலங்காரம், தண்டி அலங்காரம், திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை, தண்டி அலங்காரம். காவிய தரிசனம் அப்படின்னாலே நம்ம தண்டி அலங்காரம்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். அதாவது இவங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே மாறி மாறி இருக்குது. அதை கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு சொற்றொடராக நம்ம வந்து உருவாக்கணும். இதில் பாருங்கள், நம்ம வந்து இதெல்லாம் வந்து வாசித்து பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து பி தான் ஆன்சர். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறது தான்.
அடுத்த கேள்வி பாருங்க, மரபு பிழையை நீக்கி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, கூரை வேய்ந்தனர், கூரை முடைந்தனர், கூரை செய்தனர், கூரை வளைந்தார் அப்படின்னு இருக்கா. இதில் வந்து மரபு பிழையை வந்து நம்ம நீக்கி எழுதணும். ஸோ ஆப்ஷன் வந்து ஏதான் கரெக்டு, கூரை வேய்ந்தனர் அப்படின்றது தான் கரெக்டான விடை. அடுத்தது பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை, ஓங்கலோசை, இந்த 4 ஓசைகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருந்தாதது வந்து என்ன அப்படின்னா ஓங்கல் ஓசை அப்படிங்கிறது தான். ஏன்னா மற்ற எல்லாமே வந்து வெண்பாவுடைய ஓசைகள். இந்த செப்பலோசை, அகவலோசை, ஆசிரியப்பாவோட ஓசை, அகவலோசை, அந்த பாவகைகள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. டி தான் மாறி இருக்குது. அடுத்தது பாருங்க, ஊக்கம் எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்போசிட்டாக நம்ம என்னன்னு எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் பாருங்க, ஊக்கம், அதுக்கு ஆப்ஷன் ஆர்வம், பி உற்சாகம், சி சோர்வு, டி தெளிவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி தான் வந்துட்டு சரியான விடை. சரிங்களா, ஊக்கம் அப்படின்னா ஊக்கமாக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டான எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா சோர்வாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்தது பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. நீள் உழைப்பு, இதை வந்து நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும். அதாவது முன்பகுதி எப்படி வரும், பின்பகுதி எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். நீள் கூட்டல் உழைப்பு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம ரொம்ப யோசிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது ரொம்ப ஈஸியான கேள்வியாக தான் நம்மளுக்கு பிரித்தெழுதுக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீள் கூட்டல் உழைப்பு அப்படிங்கிறது தான் வந்துட்டு நீள் உழைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. படமாட கோயில் பகவருக்கு 1 ஈயில், நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பகருக்கு 1 ஈயில், படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்திருக்க மோனை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து மோனை வந்து என்னென்னா பொழிப்பு மோனை. ஸோ அதான் கரெக்டு. அடுத்தது வந்துட்டு எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க, ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன வகையான வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கட்டளை வாக்கியம். ஏன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி, ஒரு ஆர்டர் போடுற மாதிரி வந்து இது இருக்குது இல்லைங்களா. அதனால் வந்து இது என்ன அப்படின்னா கட்டளை வாக்கியம். மிச்சம் 3மே வந்து இதில் தவறான விடை. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இமிலிசை, இது வந்து என்ன அப்படின்னா வினைத்தொகை, பண்புத்தொகை, வினைத்தொகை, வினையாளனியும் பெயர், வினைமுற்று, இது வந்து வினைத்தொகை. முக்காலத்தையும் காட்டுச்சு அப்படின்னா வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இமிலிசை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வினைத்தொகை. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது பாருங்கள், மல்லிகை சூடினாள் என்பது பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், பொருளாகு பெயர், காலவாகு பெயர். மல்லிகை சூடினாள் அப்படின்றது என்னென்னா ஒரு பொருள் ஆகு பெயர். இதுதான் ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடையாக வந்துட்டு நம்ம சொல்லுவோம். மற்ற 3மே வந்து இதில் தப்பாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா இது வந்து திருக்குறள் வரிகள். சரிங்களா, வலிமையற்றவர், கல்லாதவர், ஒழுக்கமற்றவர், அன்பில்லாதவர். ஸோ பயனில்லாத கலர் நிலத்திற்கு வந்து யாரை ஒப்பா சொல்லுவாங்க அப்படின்னா கல்லாதவர்களை தான் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்களாக சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடைனா கல்லாதவர்கள் தான் அதுக்கு வந்து ஒப்பானவர்களாக சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னு பாருங்க. தீக்காயம் பட்டவர், பி தீயினால் சுட்டவர், சி பொருளை காக்காதவர், டி நாவை காக்காதவர். ஸோ திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா நாவை காக்காதவர் தான். ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை. சரிங்களா. அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று, இது வந்து ஒரு திருக்குறள். இந்த குறளில் இருக்கக்கூடிய அணி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா உவமை அணி. சரிங்களா, இந்த திருக்குறளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து உவமை அணி. வேற்றுமை அணியும் கிடையாது, தன்மை அணியும் கிடையாது, பிரிதுமொழிதல் அணியும் கிடையாது. உவமை அணி தான். உவமையாக கொடுத்துருக்கிறதுனால வந்து இது உவமை அணி தான். அடுத்தது ஔவையார் இயற்றிய நூல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெற்றி வேட்கை, அருங்கலச்செப்பு, நன்னெறி, ஞானக்குறள். இதில் வந்துட்டு ஔவையார் இயற்றிய நூல் வந்து என்ன அப்படின்னா ஞானக்குறள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்க இயற்றிய நூல். மற்றது எல்லாமே வந்து ஔவையார் இயற்றல. இதில் ஆப்ஷன் டி மட்டும்தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரைப்பொரு இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை.
ஸோ இலக்கண குறிப்பு 6ஆம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லை, உவமை தொகையும் இல்லை, பண்பு தொகையும் இல்லை. ஸோ இதுக்குண்டான விடை வந்து என்ன அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது தான். ஸோ கரைப்பொரு அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை தான். இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது பாருங்கள், புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். கால்டுவெல், அடுத்தது ஜியு போப் கொடுத்துருக்காங்க, வீரமாமுனிவர் கொடுத்துருக்காங்க, சீகன் பால்கு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்துட்டு பி, அதாவது ஜியு போப், இதுதான் வந்துட்டு சரியான விடை. அவர் தான் வந்துட்டு புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்களை ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தவர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், அகநானூறு, பி புறநானூறு, சி ஐங்குறுநூறு, டி குறுந்தொகை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா பி தான், அதாவது புறநானூறு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புறநானூறு இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், டாக்டர் கால்டுவெல், பி ஜியு போப், சி பெர்சிவல் பாதிரியார், டி ஜார்ஜ் எல் ஹார்ட். ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை, அதாவது ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பாருங்கள். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஏ அருளப்பன், பி யோவான், சி சந்தா சாஹிப், டி சன்னியாசின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ அருளப்பன், இதுதான் வந்துட்டு சரியான முன்னாடி. அவர் தான் வந்துட்டு கிறிஸ்துவோட வருகையை வந்து முன்னாடியே வந்து அறிவிச்சிருப்பார். அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஏ ஏசு, பி மரியாள், சி யூதாஸ், டி வலன் கொடுத்துருக்காங்க. ஸோ தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் வந்து யார் அப்படின்னா வலன். தேம்பாவணி வந்துட்டு வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பாங்க, அதனுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா வலன் அப்படிங்கிறவர் தான். அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஏ தொண்டை நாடு, பி சேர நாடு, சி பாண்டிய நாடு, டி சோழ நாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்துட்டு டி, அதாவது சோழ நாடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதில் தான் வந்துட்டு முத்தொள்ளாயிரம் வந்து போர்களை காட்டக்கூடிய சிறப்புடைய நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது, சேரி மொழியார் செவ்விதி கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலலென மொழி புலனூர்ந்து தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து பாருங்கள், ஆப்ஷன் தூது, பி குறவஞ்சி, சி கலம்பகம், டி பல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை, பல்லு அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம், ரெண்டுமே ஒன்று தான். சந்து இலக்கியம்னாலும் ஒன்று தான், வாயில் இலக்கியம்னாலும் ஒன்று தான். இப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், பல்லு, பி தூது, சி குறவஞ்சி, டி கலம்பகம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை, அதாவது தூது. இதுதான் வந்துட்டு சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து குடக்கூத்து, பி தெருக்கூத்து, சி சக்தி கரகம், டி உடுக்கை ஆட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்துட்டு ஏ குடக்கூத்து. குடக்கூத்து அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம வந்து கரகாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சங்க இலக்கியங்களில். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், இது ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்வி தான். ஏ வந்து அகத்தியர், பி திருமூலர், சி கடுவெளி சித்தர், டி பாரதியார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை, திருமூலர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை. அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு. அடுத்த கேள்வி பாருங்கள், வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், பாம்பாட்டி சித்தர், பி குதம்பை சித்தர், சி அழுகுனி சித்தர், டி கடுவெளி சித்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர். இவர் தான் வந்துட்டு வெட்ட வெளியை வந்து கடவுளாக நினச்சி வழிபடுவார். இதுக்குண்டான வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்து பாருங்கள், புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு ஊவே சாமிநாதர், பி மு வரதராசனார், சி வா சு ப மாணிக்கனார், டி தேப்போ மீனாட்சி சுந்தரனார்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்துட்டு ஏ,
அதாவது உவே சாமிநாதர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான விடையாக வந்து சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ மு வரதராசனார், பி மாப்போ சிவஞானம், சி திருவி கல்யாண சுந்தரனார், டிசிஎன் அண்ணாதுரை. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை. அவர் தான் வந்துட்டு காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரோட பேச்சை வந்துட்டு மொழிபெயர்ப்பார். அடுத்து பாருங்க. தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ அகத்தியலிங்கம், பி ஹோக்கன், சி கால்டுவெல், டி பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி கால்டுவெல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1965, பி 1969, சி 1990, டி 1996. ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1969 அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. சங்கரதாச சுவாமிகள், பி நா முத்துசுவாமி, சி பம்மல் சம்பந்த முதலியார், டி கோமல் சுவாமிநாதன். ஆப்ஷன் பி நா முத்துசுவாமி இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அண்ணா நூற்றாண்டு நூலகம், பி திருவனந்தபுரம் நடுவண் நூலகம், சி கன்னிமாரா நூலகம், டி தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை. சரஸ்வதி மஹால் நூலகம் தஞ்சை இதுதான் வந்துட்டு ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. கீழ்காய் நெல்லி, பி கீழா நெல்லி, சி கீழ்வாய் நெல்லி, டி இவை மூன்றும்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான். அது மூணுமே வந்துட்டு மஞ்சட்காமாலைக்கு மருந்தாக வந்து பயன்பட்டு வரக்கூடிய செடிகள் தான். ஸோ ஆப்ஷன் டி இவை மூன்றும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. உப்பள தொழிலாளர் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து அலைவாய்க்கரையில், பி கரிப்பு மணிகள், சி ஒரு கடலோர கிராமம், டி சேற்றில் மனிதர்கள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. அதாவது கரிப்பு மணிகள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உப்பள தொழிலாளர்களோட உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய புதினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ மா ராமலிங்கம், பி பா சிங்காரம், சி ஜெயகாந்தன், டி பிச்சாமூர்த்தின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் வந்து இதில் பி தான் சரியான விடை. பா சிங்காரம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தமிழ் படைப்பாளர், தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய. அடுத்தது பாருங்கள். முத்துராமலிங்க தேவரே தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டடாக அடிக்கடி வர கேள்வி, அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பாருங்கள். பா ஜீவானந்தம், பி திருவிகா, சி காமராஜர், டி அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான். அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ விளக்கப்படம், பி கருத்துப்படம், சி செய்திப்படம், டி பிரசாரப்படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி செய்திப்படம். இதுதான் உலகத்தில் பல பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட வந்து நம்மளுக்கு படமாக காட்டுறது வந்துக்கு பேர் என்ன அப்படின்னா செய்தி தான், செய்திப்படம். அடுத்தது பாருங்க. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்துட்டு பிஎஸ் ராமையா கொடுத்துருக்காங்க, பி கூப்பா ராஜகோபாலன் கொடுத்துருக்காங்க, சி கல்கி, டி புதுமை பித்தன். இதில் வந்துட்டு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. நா முத்துசுவாமி, பி கலாப்பிரியா, சி சுரதா, டி பாவனார் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ நா முத்துசுவாமி அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை. அவர் தான் வந்துட்டு தெருக்கூத்தை வந்துட்டு தமிழ் கலையோட முக்கிய அடையாளமாக வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அடுத்தது பாருங்க. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமானது தான். ஏ பாருங்க பகவத்கீதை, பி அன்பு உள்ளம், சி ஹரிச்சந்திர நாடகம், டி சிரவண பிதுர்பத்தி.
ஆப்ஷன் வந்துட்டு டி தான் சரியான விடை. அதாவது சிரவண பிதுர்பத்தி. இதுதான் வந்துட்டு அவர் பெற்றோரிடம் வந்து அன்பாக நடந்து கொள்ள காரணமான நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலெக்சாண்டர் ஃபெயின், ஹாங்க் மாக்னஸ்கி, ஜான் ஷெஃபர்ட் ஃபாரன், மைக்கேல் ஆல்ஃப்ரிட்ஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டே கரெக்டு தான். குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். செகண்டுக்கு வந்துட்டு கணினி மூலம் தொகைநகல் எடுக்கும் இயந்திரம். அடுத்தது வந்து ஜான் ஷெஃபர்ட் வந்துட்டு தானியங்கி பண இயந்திரம். டி வந்துட்டு இணைய வணிகம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் 50 கேள்விகளுக்கு உண்டான விடைகள் மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். சீக்கிரமே வந்துட்டு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக கொடுப்பேன். மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.